மார்ட்டின் ஸ்கார்செஸியோட உலகத்தை திரும்பி பார்க்க வச்ச 10 படத்தை லிஸ்ட்டை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மார்ட்டின் ஸ்கார்செஸி இவரோட முதல் படமான 1967 ஹூஸ் தட் நாக்கிங் அட் மை டோர் அப்படின்ற படத்து மூலியமா ஒரு திரைப்பட இயக்குனராக அறிமுகமாகிறாரு. ஒரு அமெரிக்க திரைப்பட இயக்குனர் உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த தருணம் அப்பதான் ஆரம்பமாகுது. மார்ட்டின் ஸ்கார்செஸியோட அந்த டாப் 10 படம் த ஃபைனல் கட்டோட லிஸ்ட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் படம் எடுத்தீங்கன்னா 1976 வந்த டாக்ஸி டிரைவர். டாக்ஸி டிரைவர் இந்த படத்தின் மூலமா சமூகத்துக்கு தேவையான சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை அவ்வளவு அழகா கையாண்டு இருப்பாரு மார்ட்டின் ஸ்கார்செஸி. இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருப்பாரு ராபர்ட் டினிரோ. ராபர்ட் டினிரோவுடைய ஆக்டிங் மூலமா இந்த படத்துக்கு மேலும் மேலும் மெருகேற்றிருப்பாரு. சோ அது மூலமா இந்த படத்துல மார்ட்டின் ஸ்கார்செஸியோட டைரக்ஷன் ஒரு சூப்பரான ஒரு வேற விதமான ஒரு வியூவை நம்ம பார்க்க முடியும். நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா பார்க்கக்கூடிய படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1990 வந்த குட் ஃபிலாஸ். இந்த குட் ஃபிலாஸ் படத்தை தான் இன்ஸ்பயரா கொண்டு நம்ம தமிழ்ல செல்வராகவன் அவர்கள் புதுப்பேட்டை அப்படின்ற ஒரு படத்தை எடுத்திருப்பாரு. இந்த படத்துல 3 கேரக்டர் முக்கியமான கேரக்டர் இருக்கு. என்னென்ன கேரக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹென்ரி, ஜேம்ஸ், டாமி. இந்த 3 கேரக்டர் யார் யார் ப்ளே பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரே லியோட்டோ, ராபர்ட் டினிரோ, ஜோசப் பெஸ்கி அப்படின்ற 3 கேரக்டர் தான் இவங்க ப்ளே பண்ணிருப்பாங்க. சூப்பரான படமே சொல்லி ஆகலாம். மூணாவதா பார்க்கக்கூடிய படம் 2006 ரிலீஸ் ஆன தி டிபார்ட்டட். தி டிபார்ட்டட் இந்த படத்துல லியோனார்டோ டிகாப்ரியோ, ஜாக் நிக்கோல்சன் அப்படின்றவங்க எல்லாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல நம்ம இன்ஸ்பயர் ஆகி தமிழ்ல என்ன படம் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கமல் அர்ஜுன் நடிச்ச குருதி புனல். சோ அப்பவே இந்த படத்துல இருந்து இன்ஸ்பயர் ஆகி கமல் ஒரு சூப்பரான இது பண்ணிருப்பாரு. சோ மார்ட்டின் ஸ்கார்செஸியோட மிகப்பெரிய ஃபேன்னே சொல்லுவாரு கமல்ஹாசன் அவர்கள். சில இன்டர்வியூல கூட லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அவருக்கு ரொம்ப பிடிச்ச படம் என்ன அப்படின்னு கேட்கும்போது தி டிபார்ட்டட் படத்தை அங்கங்க மென்ஷன் பண்ணிருப்பாரு. அதுவும் இங்க குறிப்பிடத்தக்கது. நம்ம லிஸ்ட்ல 4ஆவதா பார்க்கக்கூடிய படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2010 ரிலீஸ் ஆன ஷட்டர் ஐலண்ட். இந்த படத்தை மார்ட்டின் ஸ்கார்செஸி வித்தியாசமான முறையில கையாண்டு இருப்பாரு. இந்த படம் அமெரிக்கன் ஆத்தரான டென்னிஸ் லியான் அவங்களுடைய நாவல இருந்து தழுவி எடுக்கப்பட்டது. இந்த படத்துல முக்கியமான கேரக்டர் யார் யார் ப்ளே பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லியோனார்டோ டிகாப்ரியோ, பென் கிங்ஸ்லி, மார்க் ரஃபலோ பண்றவங்க தான் முக்கியமான கதாபாத்திரத்தை ப்ளே பண்ணிருக்காங்க. இதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா லியோனார்டோ டிகாப்ரியோட ஆக்டிங்கும் சரி, அவருடைய யதார்த்தமான நடிப்பும் சரி ரொம்பவே முக்கியமான பங்கு ஆற்றிருக்குன்னு சொல்லி ஆகலாம். இந்த படத்துல நம்ம லிஸ்ட்ல அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1980 ரிலீஸ் ஆன ரேகிங் புல். இந்த படத்தை நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி தமிழ்ல நிறைய படங்கள் எடுத்துட்டு இருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரஞ்சித்தோட சார்பட்டா பரம்பரை, அதுக்கப்புறம் அப்போயே வந்த பத்ரி அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். ஸோ சில படங்கள் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பர்சனை குறிப்பிட்டு ஸ்போர்ட்ஸ் மூலியமா சில படங்கள் எடுக்கப்படுது. அந்த வரிசையில் இந்த ரேகிங் புல் அப்படின்ற படம் மார்ட்டின் ஸ்கார்செஸியோட ஒரு சூப்பரான ஒரு முக்கியமான படம்னே சொல்லி ஆகலாம். இந்த படத்தில் யார் யார் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் டினிரோ கதாபாத்திரத்தை ஹீரோவா கையாண்டிருக்காரு. ஜோ பெஸ்கி, அதுக்கப்புறம் ஜாக் லமாண்டோ அப்படின்றவங்க ப்ளே பண்ணியிருக்காங்க. ராபர்ட் டினிரோவுக்கு ஜோடியா யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேத்தி மொரியாட்டி. இவங்க சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இந்த படம் ஒரு குறிப்பிட்டத்தக்க ஒரு ஹிஸ்டரியை கிரியேட் பண்ண ஒரு நல்ல ஒரு படம்னே சொல்லி ஆகலாம். லிஸ்ட்ல அடுத்த படம் என்ன பார்த்தீங்கன்னா 2002 ரிலீஸ் ஆன கேங்ஸ் ஆஃப் நியூயார்க். கேங்ஸ் ஆஃப் நியூயார்க் அப்படின்ற இந்த படம் ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு படம் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படம் அமெரிக்கன் ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா பேசுது. அதாவது அமெரிக்கன் நான் ஃபிக்ஷனல் புக்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு 19th சென்ச்சுரியில கிரைம் நடக்கிற அந்த நியூயார்க் சிட்டியில நடந்த ஒரு கிரைமை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் தான் இந்த கேங்ஸ் ஆஃப் நியூயார்க். அந்த புக்ல இருந்து எடுக்கப்பட்டு இவரோட மார்ட்டின் ஸ்கார்செஸியோட அந்த டைரக்ஷன் ரொம்பவே சூப்பரா ரொம்ப யதார்த்தமா எடுத்து வச்சிருந்திருப்பாரு. இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரமா யார் யார் ப்ளே பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேனியல் டே லிவிஸ், லியோனார்டோ டிகாப்ரியோ, கேமரோன் டியாஸ் அப்படின்றவங்க 3 பேர் இது முக்கியமான கதாபாத்திரத்தை இந்த படத்தை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேக்கப்ஸ். அவர் தான் இந்த படத்துக்கு ஒரு ரைட்டர். இந்த படத்தோட டைரக்ஷன் தான் மார்ட்டின் ஸ்கார்செஸி சூப்பராக எடுத்திருப்பாரு. லிஸ்ட்ல 7ஆவதா பார்க்கக்கூடிய படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேசினோ. 1995 ரிலீஸ் ஆன கேசினோ படம் மார்ட்டின் ஸ்கார்செஸியோட படத்திலே ஒரு வித்தியாசமான ஒரு அழகான ஒரு படம்னே சொல்லி ஆகலாம். இந்த படத்தோட முக்கியமான கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கிறது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் டினிரோ, ஜோசப் பெஸ்கி அப்படின்றவங்க ப்ளே பண்ணியிருக்காங்க. மார்ட்டின் ஸ்கார்செஸியோட முக்காவாசி படத்துல ராபர்ட் டினிரோ ரோல் ப்ளே பண்ணியிருப்பாரு. ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை எடுத்து நடிச்சிருப்பாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் டினிரோ அந்த காலத்தில் அதாவது 70s 80s 90s ஒரு வெறித்தனமான நடிப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிறைய அதாவது 12-13 முறை ஆஸ்கர் அவார்டுக்கு நாமினேட் செய்யப்பட்ட ஒரு வெறித்தனமான ஒரு நடிகர்னே சொல்லி ஆகலாம். ஸோ அவர் தான் மார்ட்டின் ஸ்கார்செஸி முக்காவாசி படத்தில் ரோல் ப்ளே பண்ணியிருப்பாரு. இந்த படத்துலையும் அவர் தான் கையாண்டு நடிச்சிருக்காரு. இந்த ராபர்ட் ரிச்சர்ட்சனோட சினிமோட்டோகிராஃபி இந்த படத்துக்கு மேலும் பலத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த படம் அழகா வரவும் அந்த படத்தை அழகான முறையில் கையாண்டதும் மார்ட்டின் ஸ்கார்செஸிக்கும் ராபர்ட் ரிச்சர்ட்ஸ்க்கும் ஒரு பெரும் பங்கே இருக்குன்னு சொல்லி ஆகலாம். 8ஆவதா பார்க்கக்கூடிய படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஏவியேட்டர்.
2004 ரிலீஸ் ஆன மார்டின் ஸ்கார்செஸியோட ஒரு முக்கியமான படம் தான் இந்த ஏவியாட்டர். இந்த படத்தில் வந்து லியோனார்டோ டிகாப்ரியோ வந்து ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணியிருப்பாரு. லியோனார்டோ டிகாப்ரியோவுக்கு இந்த படம் வந்து ரொம்பவும் முக்கியமான படம் அவரோட கெரியரில். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஆக்டிங் ஓரியன்டாகவும் சரி, நிறைய ஒரு எமோஷனல் ஓரியன்டாகவும் சரி, ஒரு சூப்பரான ஒரு சப்போர்ட்டான ஒரு படம் தான் அவர் வாழ்க்கையில் வந்து இந்த படம் அமைஞ்சிருக்கும். இந்த படத்தில் வந்து நிறைய அவார்டு வந்து அள்ளி குச்சிச்சுன்னே சொல்லி ஆகலாம். எக்கச்சக்கமான அவார்ட்ஸ், முக்கியமாக சொல்ல போனால் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ரோலுக்காக வந்து ஆஸ்கர் அவார்டை வந்து தட்டி தூக்குனாங்க கேத் பிளான்ஸ்கெட். இது அப்புறம் வந்து நிறைய வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கும் சரி, சினிமாட்டோகிராஃபரும் சரி, ராபர்ட் ரிச்சர்ட்சன் தான் இந்த படத்துக்கும் சினிமாட்டோகிராஃபர். ஸோ அவருக்கு வந்து இந்த படத்தில் வந்து ஒரு ஆஸ்கர் அவார்டு வந்து கொடுத்துருந்தாங்க. முக்கியமாக சொல்ல போனால் பாஃப்டா பெஸ்ட் ஃபிலிம் அவார்டும் வந்து இந்த படம் வாங்கியிருந்துச்சு. இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம், எக்கச்சக்கமான அவார்டை வந்து இந்த படம் வந்து அள்ளி குவிச்சிச்சுன்னே சொல்லி ஆகலாம். மார்டின் ஸ்கார்செஸியோட கெரியரில் இந்த படம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச முக்கியமான திரைப்படமாக அமைஞ்சிருக்கு. தி ஃபைனல் கட் லிஸ்ட்டில் 9th இடத்தை பிடிச்சிருக்கிற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த வோல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட். ராபர்ட் பெல்ஃபோர்டோட புக்கிலேருந்து தழுவி எடுக்கப்பட்ட படம் தான் தி வோல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட். இந்த படத்தில் வந்து ஒருத்தன் எப்படி பணக்காரன் ஆகுவான், அவன் எப்படி ஒரு இதுவில் போவான் அப்படின்றது தான் இந்த படம் வந்து ஒரு உதாரணமாக இருக்குது. ராபர்ட் பெல்ஃபோர்டோட வாழ்க்கை வரலாறுன்றதால அவர் ஸ்டாக் புரோக்கராக எப்படி ஆனார், அவர் எப்படி சாதிச்சார் அப்படின்ற ஒரு நாவலை வந்து தழுவி எடுத்திருப்பாரு. அவர் லைஃப்பில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு, அது எப்படி மீண்டு வந்திருப்பாரு அப்படின்றத ஒரு செம மோட்டிவேட்டான ஒரு படம் தான் த வோல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட். இந்த படத்துலேயும் வந்து அந்த ராபர்ட் பெல்ஃபோர்ட் கேரக்டரை ப்ளே பண்ணியிருக்கிற யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லியோனார்டோ டிகாப்ரியோ தான் பண்ணியிருப்பாரு. நம்மளோட லிஸ்ட்டில் 10வது இடத்தை பிடிச்சிருக்கிற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2019 ரிலீஸ் ஆன தி ஐரிஷ்மேன். செம்ம மிஸ்ட்ரியான ஒரு கிரைமான ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்துலையும் ராபர்ட் டினிரோ, ஜோ பெஸ்கி தான் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் வந்து ஒரு 3.5 மணி நேரம் படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த 3.5 மணி நேரம் படம் போனதே தெரியாது. ரொம்ப ஸ்லோவாக போனாலும் நமக்கு இந்த படத்தோட கனெக்ட் வந்து செம்மையாக ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும். இந்த படம் வந்து இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தை வந்து ஒரு 3.5 மணி நேரம், அதாவது சினிமா ரசிகர்களுக்கு வந்து இந்த படம் ரொம்பவே வந்து ஒரு சூப்பரான ஒரு ரொம்ப பிடிச்ச படத்தில் லிஸ்ட்டில் வந்து இது கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதுதான் மார்டின் ஸ்கார்செஸியோட டாப் 10 மூவி த ஃபைனல் கட் லிஸ்ட்டில் வந்து நம்ம வெளியிட்டு இருக்கிற ஒரு லிஸ்ட். இதுக்கப்புறம் வேறு எந்த படமும் இல்லையா அப்படின்னு சொல்ல போனால், இந்த ஃபைனல் கட் லிஸ்ட்டில் வந்து இந்த படம் வந்து 10 சொல்லியிருக்கோம். இது இல்லாமல் வந்து நிறைய படம் வந்து மார்டின் ஸ்கார்செஸிக்கு படம் இருக்குது. நிறைய பேருக்கு இந்த லிஸ்ட்டில் இல்லாத படம் வந்து ரொம்ப பிடிச்ச படமாக இருக்கலாம். அது எந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த லிஸ்ட்டு மாதிரியே உலக புகழ்பெற்ற டைரக்டரோட முக்கியமான படங்கள், ரொம்ப பார்க்க வேண்டிய படங்களோட லிஸ்ட்டோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் வல்லரசு. தேங்க்யூ.